ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் நைனாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போது டிவோர்ஸ் வாங்குறதுக்காக ஆஃபீஸில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் நம்ம ஹீரோ ஷாம் கூட சேர்ந்து தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்போவுமே ஒன் சைடாகவே லவ் கொடுத்துட்டே இருந்தா. அது ஒரு நாள் எப்போவுமே இந்த மாதிரி தான் முடியும். அது இப்போ முடியும்னு நான் நினச்சி பார்க்கல, பட் கண்டிப்பாக ஒரு நாள் முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் எப்போவுமே இந்த ஷாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுற மாதிரி வெளியில் காமிச்சிக்கிட்டதே கிடையாது. இப்போ வரைக்கும் அவன் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறான் அப்படின்றதே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அந்த ஷாம்க்கு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளோட பேர் லியா. ஸோ அவள் கூட சேர்ந்து தான் எப்போவுமே இருக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு அவள் கூட இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவன் கேட்குறானேன்றதுக்காக பியர் பாட்டில் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறா. அப்போ அவன் எனக்கு என்ன பியர் பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியல, ஸோ அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஆசையாக நிறைய லஞ்ச் பாக்ஸில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்கா. அவன் ஈவினிங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று கூட அந்த லஞ்ச் பாக்ஸில் இல்லை, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலை, நம்ம கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு நாள் நம்ம ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவன் அப்ரிஷியேட் பண்ணுவான்னுட்டா. அவன் உனக்கு ஃபேஷன் சென்ஸே இல்லை, நீ ரொம்ப அன்அட்ராக்டிவாக இருக்க, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, உன்னோட டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ ஒரு ஒய்ஃப் அவன் லவ் பண்ணால் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா அந்த ஷாம் சொல்கிறான், கண்டிப்பாக இந்த தடவை நான் டிவோர்ஸ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் அப்போது இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயினில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, அவள் 1 month தான் உயிரோடு இருப்பா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக இறந்துருவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயின் வந்து அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்க போகிறது 1 மாதம்தான். ஸோ நான் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே அதை நடந்துக்கணும், அவனுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போது அந்த ஷாம் வந்து எந்திரிச்சிட்டு 1 மாதம் நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக, பட் என்னோட மனசு மாறணும் மட்டும் நீ நினச்சிக்காத, நீ பண்ணுற செயலில் தான் நான் அது இருக்குது, இந்த 1 மாதத்தில் என்னை நீ ரொம்ப டென்ஷன் ஆக்குன, நான் வேகமாகவே வந்து டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி திரும்ப அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே அவங்ககிட்ட பேசிக்கலை. நைட் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவளோட தலையை தடவி கொடுக்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், பட் அதை எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் தெரியல, ஒருவேளை நான் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அது உனக்கு டார்ச்சராக ஃபீல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பேசுகிறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கிளப்பில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வர அவங்க ஃப்ரெண்ட் பேசுறதை கேட்டுட்டு அவள் அங்கேவே ஸ்டாப் ஆகுறா. அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீ உண்மைக்கே உன் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு எங்களுக்கே புரியுது, பட் நீ அவன்கிட்ட ஏன் ஷோவே பண்ணிக்க மாட்டேங்கிற, அதுவும் இல்லாமல் நீ எதுக்கு அப்பப்போ அந்த லியா கூட வேற இருக்க, அது எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் லியா கூட இருக்கும்போது நான் லியா மேலே லவ் பண்ணுறேன்னு யாருமே தப்பாக நினச்சிக்க வேண்டாம், எனக்கு என்னோட நெய்னாவை தான் ரொம்ப பிடிக்கும், பட் நான் வந்து அவளோட லவ்வை வந்துட்டு இன்னுமே நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா கிடையாது, அவங்க வேகமாகவே இறந்து போயிட்டாங்க, ஸோ இவளுமே என்னை விட்டுட்டு போயிடுவாளுன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அப்பப்போ நான் அதனால தான் அவளை ரொம்ப ஜெலஸ் ஆக்குறேன், நான் அவளை வந்துட்டு வேணும்னே தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அவள் எப்போவுமே என்னை விட்டுட்டு போக மாட்டா, நான் என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு என் கூடவே தான் இருப்பா அப்படின்னு பேசுகிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இத்தனை நாள் அவன் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுறான், அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மனசு கஷ்டப்படும் தெரியாமல் தான் மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. பட் அவன் தெரிஞ்சே பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வீட்டில் போய் அவள் ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவகிட்ட ஒரு டைரி கிடைக்கிது. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவள் லவ் பண்ண எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. ஸோ அப்போவுமே அவன் ரொம்ப இக்னோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் அது வந்து வேணும்னு கிடையாது, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப லவ் பண்ணுறாளான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அப்பவும் அப்படி பண்ணியிருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் அவன் டைரியில் நோட் பண்ணியும் வச்சுருந்துருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து டைரியில் வந்துட்டு ரீட் பண்ணோன்னே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு முடிவுக்கே வந்துடுறான், இவன் கூட இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அவன் திரும்பவுமே நம்ம ஹீரோயினை வந்துட்டு, நீ பண்ண சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேறு எதுவுமே பேசாமல், நான் அவன் கூட வாழ விருப்பப்படல, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டோன்னே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவ என்ன பேசிகிட்டு இருக்கா, எப்போவுமே இந்த மாதிரிலாம் பேச
மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் ரூமுக்கு போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறா. ஆக்சுவலாக அவள் ஃப்ரெண்டை தான் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்க டாக்டர். நான் அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்குறேன், நீ உன் மெடிசன்லாம் கரெக்டாக தானே எடுத்துக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான், எனக்கு முடியலன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு, உனக்கு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினை அவன் மொபைலில் பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு ஒரு ப்ரேஸ்லெட்டோட ஃபோட்டோ அனுப்பிட்டு, இது உங்கள் அம்மாவோடது தானே, அதை வந்துட்டு உங்கள் அப்பா வித்துட்டாருல, இப்போ திரும்பவுமே அது ஆக்ஷனுக்கு வருது, நீ கண்டிப்பாக அந்த ஆக்ஷனுக்கு போய் இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அந்த ஆக்ஷனில் இதை வாங்கிக்கணும் அப்படின்ற முடிவில் இருக்கா. நெக்ஸ்டே அந்த ஆக்ஷன் பார்ட்டியில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் தனியாக தான் அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு வந்திருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஷாம் வந்துட்டு அந்த லியாவை கூப்பிட்டுட்டு வரேன். ஸோ அந்த ஷாமோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், நீ பேசாமல் உன் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிடு, எங்கள் பேர் லியா எவ்வளோ அழகாக இருக்கான்னு, உங்கள் பேரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசி ஜால்ராக தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனுமே அந்த லியாவை கூப்பிட்டுட்டு ஆக்ஷன் பார்ட்டிக்குள்ளே வந்துடுறான். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் வந்து சொல்கிறா, ஷாம் நம்ம 2 பேத்துக்கும் இன்னுமே டிவோர்ஸ் ஆகலை, ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி லியா கூட சேர்ந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது லியா சொல்கிறா, நானும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், ஸோ நாங்கள் சேர்ந்து வரதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த ப்ரைஸ்லெட் கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் ஹையஸ்டான பிட்டிங் கொடுக்குறா. பிகாஸ் அவங்க அம்மாவோட ப்ரைஸ்லெட் அவளுக்கு வேணும் அப்படின்றனால. பட் நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு அது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹையஸ்டான பிட்டிங்கில் அந்த ப்ரைஸ்லெட்டை வாங்கிடுறான். ஸோ ஹீரோயின் அவன்கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த ப்ரைஸ்லெட்டை கூட, உனக்கு பணம் வேணும்னா கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அது லியா கிட்ட கொடுத்துட்டு, உனக்கு தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து லியா கிட்ட, நீ எனக்கு அந்த ப்ரைஸ்லெட் மட்டும் கொடுத்துரு, உனக்கு அதுக்கு எவ்வளோ பணம் நீ கேட்குறியோ அதை நான் தந்துடுறேன் அப்படின்னு கேட்குறா. அந்த லியா தான் ஓவராக சீன் போடுவாள். ஸோ அவள் அவங்களோட அம்மாவோட ப்ரைஸ்லெட்டு கீழே போட்டுட்டு, ஐயோ சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் லியாவை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தா அந்த லியாக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின் வந்து கீழே அந்த பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு வாயிலிருந்து பிளட் வந்துட்டு அவள் அப்படியே மயக்கம் போட்டுறா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஸோ அவன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறான். கான்ஷியஸ் வந்துடுது. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட ஃப்ரெண்டு தான் கூட இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து, நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, நீ 2 டேஸாக கான்ஷியஸ்க்கே வரல, உன்னை இங்கே கொண்டு வந்தது உன்னோட ஹஸ்பண்ட் தான், அவன் உன்னை கேர் பண்ணுறதுலாம் அவனை ரொம்ப லவ் பண்ணுறான்னு தெரியுது, பட் அவன் ஷோகேஸ் தான் பண்ண மாட்டான், அதுக்கு என்ன ரீசன்னும் தெரில அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் பேச வேண்டாம், எனக்கு டிஸ்சார்ஜ் கொடு, நான் வீட்டில் போய் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வெளியில் போகும்போது பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலில் இந்த ஷாம் வந்துட்டு லியாவை கூப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த லியா கையில் சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கு, அதுக்காக கட்டு போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இவங்களை பார்த்தோன்னே லியா சொல்கிறா, எங்களை நீ தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம், என் கையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, உங்ககிட்ட நான் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷாம் வந்துட்டு, நீ தேவையில்லாமல் அவன் மேலே கோவப்படாத, இப்போது லியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இங்கே இல்லை, அவங்க எல்லாரும் அப்ராட் போயிட்டாங்க, அதனால் இப்போ அவன் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, அது உன்னோட வீடு, யாரை வேணாலும் தங்க வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோக்கு தெரியுது அவள் ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்னு. ஸோ அவன் தான் ஹீரோயினை ஜெலஸ் ஆக்கி சந்தோஷப்படுவான்ல. ஸோ அவன் எதுவுமே ரியாக்டே பண்ணிக்கலை. வீட்டில் போயிட்டு எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது லியா வந்துட்டு, என்னால் சாப்பிட முடியல, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட்றியா அப்படின்னு கேட்கும்போது அவனுமே ஊட்டி விடுறான். அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பார்த்தா அவள் இது ரொம்ப காரமாக இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மெய்டை கூப்பிட்டுட்டு, எதுக்கு இவ்வளோ காரமாக சமைச்சிங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது மெய்ட் சொல்கிறாங்க, எப்போவுமே நெய்னா மேடம்க்கு இந்த மாதிரி காரமாக சாப்பிட்டா பிடிக்கும், அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னும் போது அந்த ஷாம் சொல்கிறான், இதுக்கப்புறம் லியாவுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்குதோ அது மட்டும்தான் இந்த வீட்டில் பண்ணணும், நீங்கள் நெய்னாக்கு பிடிக்கிற சாப்பாடை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. பட் சைலண்ட்டாக அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. அவள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கா, அவளோட ஃப்ரெண்ட் கம்பெனிக்காக தான். ஸோ நம்ம ஹீரோயின் அதை க்ரியேட் பண்ணி முடிக்க போகிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வந்து சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணதில் நான் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம்,
நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டே அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண சொல்லி ஆஃபர் ப்ரொவைட் பண்ணும்போது இவ போய் ஹாப்பி ஆகிட்டு ஷாம் கிட்ட சொல்லும் போது அவன் சொல்கிறான், இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். ஸோ நீ வந்துட்டு பேசாமல் ஹவுஸ் ஒய்ஃப் ஆறு, அதுக்கு தான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேசியிருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அவனையும் மீறி தான் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா. அவள் அதை பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு வயிறு செம்மையாக வலிக்க ஆரம்பிக்குது. அவளோட பெயின் கில்லரை பார்க்கும்போது அங்கே அந்த டேப்லெட்டை காணும். ஸோ நம்ம ஹீரோயின் அது கீழே இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹாலில் போய் பார்க்க போகிறா. அங்கே பார்த்தா இந்த லியாக்கு ஏதோ காயம் பட்டிருக்கா அப்படின்னு அந்த ஷாம் வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அந்த பெயின் கில்லர் எடுத்துகிட்டு போகிறா. பட் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான், இவள் அடிக்கடி ஏன் பெயின் கில்லரை யூஸ் பண்ணுறா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்க விஷயமே அவனுக்கு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மெய்டை ரொம்ப பிடிக்கும், மெய்டுக்கும் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். அவள் அந்த பெயின் கில்லர் டேப்லெட்டை கொடுத்துட்டு எனக்கு இந்த டேப்லெட் காலியாக போகுது, எனக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அந்த லியா வர. அவள் சொல்கிறா, பாவம் உன் கண்ணு முன்னாடி உன் ஹஸ்பண்ட் என்னை கேர் பண்ணிக்கிறத பார்க்க உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ உனக்கு என்ன வேணும், தயவு செஞ்சு நீங்கள் இறந்து போ, நான் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நான் எல்லாமே இப்போ வேணும்னே தான் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ஆக்ஷன் பார்ட்டியில் உங்கள் அம்மாவோட பிரேஸ்லெட்டை வேணும்னே தான் நான் கீழே போட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிறா. அவள் எதுவுமே பண்ணல, பட் தானாகவே போய் கீழே விழுந்துக்கிறா. பிகாஸ் அவளுக்கு நம்ம ஹீரோ ஸ்டேர்ஸில் ஏறி வர சத்தம் கேட்டிருக்கு. இங்கே அவள் கத்திட்டே கீழே விழுகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இதை பார்த்தோன்னா அவன் ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த லியா வந்துட்டு, இவ உன்னோட எனிமி கம்பெனிக்கு தான் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி தரா, இது மூலியமாக உன் கம்பெனியோட எல்லா ஃபைல்ஸையும் அவங்களால பார்க்க முடியும், உன்னோட செக்யூர்டான ஃபைல்ஸை கூட பார்க்க முடியும். ஸோ இவ அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் இப்போ அவள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எப்படி நீ ஏன் கதையை கட்டிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போது ஷாம் வந்துட்டு, உண்மையாவா, நீ இவ்வளோ மோசமாக நான் பிஹேவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். அந்த லியாவை வந்துட்டு அவள் சாஃப்ட்வேரை டெலீட் பண்ண சொல்கிறான். ஸோ இது பாதி டெலீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அந்த ஷாம் வந்துட்டு அவளோட மொபைலை வாங்கிட்டு, இந்த மொபைல் இருந்தால் தானே நீ யாரையும் காண்டாக்ட் பண்ணுவ, இப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டு ஹீரோயினை உள்ளவே அடைச்சி வச்சுட்டு போகிறான். ஹீரோயின் எவ்வளவோ தட்டி பார்க்குறா, பட் அவன் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஹீரோயின் டேப்லெட் அப்பப்போ எடுத்துப்பா அப்படின்ட்டு. அவன் திரும்ப டோரை ஓப்பன் பண்ண போகும்போது அந்த லியா வந்துட்டு, இப்போதைக்கு நீ ஓப்பன் பண்ணாத, அப்புறம் அவளுக்கு குளிர் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு மொபைல் இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் அவள் பண்ண சாஃப்ட்வேருக்கான ஃபவுண்டேஷன் பேசிக் எல்லாமே அந்த ஃபோனில் தான் இருந்திருக்கு. ஸோ திரும்பவுமே அவள் மெமரியில் ரீகலெக்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு டேப்லெட் கரெக்டான டைமுக்கு போடணும், பட் டேப்லெட்டே போடாமல் நம்ம ஹீரோயின் ரொம்பவே டயர்ட் ஆகிறா. அப்போது மெய்ட் வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண போகும்போது அந்த லியா ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் உள்ளவே ரொம்ப டயர்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி மயங்குறா. அப்போ அவளுக்கு கனவுக்குள்ளே அவங்க அம்மா வராங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், நீங்கள் இந்த லைஃப்லேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு சின்ன வயசுலேருந்து நான் என்ன சொல்லி வளர்த்துருக்கேன், எதனாலும் நீ ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கிறா, அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்கிறா. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா நம்ம ஹீரோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஸோ அவனுக்கு அப்போ தான் ஞாபகமே வருது, நம்ம ஹீரோயினை டோரை போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் பார்க்கறதுக்காக அவன் போகிறான். உள்ள பார்த்தா ஹீரோயின் ரொம்பவே டயர்ட் ஆகிறா. நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் பேசலாம் ட்ரை பண்ணும்போது அங்கே அந்த லியா வந்துட்டு, நீ எப்படி இவன் மேலே இறக்கப்படலாம், இவன் ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே ஹீரோக்கு ஏற்றி விடுறா. பார்த்தா ஹீரோயின் வாயிலிருந்து பயங்கரமான பிளட் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கவே மயக்கம் போட்டுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு டாக்டர் இருப்பாள். ஹீரோயின் 2 நாளாக கான்டாக்டே பண்ணலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்திருக்கா. இப்போ ஹீரோயின் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவள் வேகமாக உள்ளே வந்துட்டு, இவள் ஒன்றும் நடிக்கலை, இவளுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, ஃபஸ்ட்டு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோடனே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கான்ஷியஸ்க்கே வரா. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, இப்போ வீக்காக இருக்கா, ஸோ கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் வேணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட சாஃப்ட்வேர்க்கான ஒர்க் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை நான் முடிக்கணும், ஸோ என் லேப்டாப் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
அங்கே பார்த்தா லியா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவனோட மைண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போது வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் அவளை ஜெலஸ் ஆக்குறதுக்காக மட்டும்தான் உன்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி நடித்தேன். பட் அதை தவிர்த்து என்னோட லைஃப்லையோ என்னோட மனசுக்குள்ளேயோ எந்த ஒரு இடமும் கிடையாது உனக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த லியா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆகிறா. அவள் டைமை பார்க்குறா. இன்னும் அடுத்த நாளில் வந்துட்டு எங்களோட டிவோர்ஸ் வந்துட்டு வேலிட் ஆகிடும், இதுக்கப்புறம் நாங்கள் கப்பிள் கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச பொரிஜை கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இந்த லியா ஃப்ரெண்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கத்திட்டு இருக்கா, அந்த லியாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது நீ தான் திட்டேன்னு சொன்னா, அதனால அவள் ரொம்ப வெக்ஸ் ஆகி அவளுக்கு கார்னால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னடா இது வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக பொரிஜ்லாம் கொண்டு வரான். நம்ம ஹீரோயின் கிட்ட இதை நீ சாப்பிட, உனக்காக தான் நான் ஸ்பெஷலாக பண்ணேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் நீ என்னை கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பிகாஸ் இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரு கப்பிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன் சொல்கிறான், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னால் தான் இப்போது லியாக்குமே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு தெரியுமா, உன்னால் தான் நான் அவளையும் கத்துனேன், இப்போ எல்லாமே ஒன்னால் மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட உன் பிளட் குரூப்பும் அவள் பிளட் குரூப்பும் ஒன்று, ஸோ நீ தான் அவளுக்கு பிளட் டொனேட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, அதெல்லாம் என்னால் முடியாது, இப்போ நானே முடியாமல் தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது அவன் அதை கேட்காம கண்டிப்பாக நீ பிளட் டொனேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும், ஏன்னா அவள் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீ இன்னொன்று கப்பல் கிடையாதுன்னு சொல்லிட்டால, அதனால அவள் டாக்டர்ஸை கூப்பிட்டா அவகிட்ட இருந்து பெர்மிஷனே கேட்காம பிளட்டையுமே எடுத்துறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அவளை இப்போவே ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் டாக்டர் சொல்லி தெரியுது அவனோட ஒய்ஃப்க்கு அவன் ஸ்டொமக் கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு. அது கேட்கும் போது அவனுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இது தெரியாமல் தான் நம்ம இவ்வளோ நாள் கூடவே இருந்திருக்கோமா, அவள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியிலவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது டாக்டர் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க, இப்போது என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், என் ஒய்ஃபை நான் இப்போவே பார்க்கணும் அப்படின்னும் போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ இந்த உலகத்திலே கிடையாது, அவங்க இறந்து போகும்போது என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்க, கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்டை மட்டும் மீட் பண்ண விடாதீங்கன்னு. ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ண மாட்டேன், நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க பாடியை நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டோன்னு சொல்லும்போது அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுதான் கடைசி, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டில் போயிட்டு அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே லியா சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருந்துச்சு, எப்போனாலும் அவள் இறந்து போகிறது தான், நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத, உனக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு, பட் நீ அவள் இறந்து போனால் போகட்டும்ன்றது தானே என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க, உன்னை மாதிரி மோசமாக ஒருத்தையே நான் பார்த்ததே கிடையாது, இங்கேருந்து போ அப்படின்னு திட்டிடுறான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்ணுறாங்க, ஒய்ஃபை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேமா அவங்க சொன்ன பிளேஸ்க்கு போகிறான். பார்த்தா அங்கே கிரிமேஷன் முடிஞ்சு ஃபியூனரல் தான் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் சொல்கிறா, இந்த பெட்டிக்குள்ளே இருக்க சாம்பல் தான் உன்னோட ஒய்ஃபோட சாம்பல், ஸோ அதை கூட உன்னை பார்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னான், பட் அது பாவம்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட்ருக்கேன் அப்படின்ன உடனே அவன் ரொம்பவே அழுதுட்டுருக்கான். பார்த்தா அவன் அப்படியே ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்து ரொம்ப மோசமாக ஆகிறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சான், அவளை வெறுப்பேற்றணும் இந்த மாதிரி பண்ணது, இந்த மாதிரி தப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவன் ஃபுல்லாகவே ட்ரிங்க் பண்ணிட்டு அவன் ஒரு பெரிய குடிகாரனாகவே மாறிடுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்லா தான் இருக்கா, அவள் வந்துட்டு அப்சர்வேஷன்லேயும் வச்சுருந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் கான்ஷியஸ்க்கு வந்தோடனே ஒரு மேல் டாக்டர் தான் பேசுகிறாங்க, அவரோட பேர் மோ. அவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு புதுசாக வந்திருக்க டாக்டர், நான் தான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணேன், ஸோ உன்னோட கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் விளக்கிட்டோம், இப்போதைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ நிறைய நாளைக்கு வாழ முடியும், நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸை மட்டும் நீ ரெகுலராக போட்டேன்னா போதும், அந்த மிச்சம் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க கேன்சர் செல்ஸையுமே அது போக்கிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு மாதத்தில் இறந்து போக போகிறன்ற இடத்துல நீ நிறைய வருஷம் வாழுவ அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக
ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி எதையுமே கேட்டுக்கல. இந்த பக்கம் காட்டுறாங்க கிளப்பில் வந்துட்டு அந்த ஷாம் உட்காந்து ரொம்பவே ட்ரிங்க் பண்ணுறான். அந்த லியாவும் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டே உன்னோட வாழ்க்கையை விட்டு அந்த நைனா போயிட்டா, இப்போ என்ன பண்ண முடியும், எதுக்கு நீ இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது, இது ரொம்ப தப்பு, நீ பேசாமல் லியாவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அவளுமே ப்ளீஸ் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறா. அவன் எந்திரிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இதெல்லாமே ஒன்றால் தான், ஒன்றால் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவன் பிஸ்னஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறான், எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதனால அவங்க கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. அப்போது அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, பாஸ் நீங்கள் இந்த மாதிரியே இருந்தால் நம்ம கம்பெனி ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், என் கூட என்னோட ஒய்ஃபே இல்லை, நான் இதெல்லாம் சாதிச்சு என்ன பண்ண போகிறேன், போகிறது அப்படியே போட்டோம் அப்படின்னு பேசுகிறான். அந்த லியாவுமே எப்படியோ அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அவன் அதுக்கு எதுக்குமே மசிகிற மாதிரி தெரியல. பார்த்தா அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி அவன் ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிடுது. அவனை இப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. ஒரு 3 months லேட்டர் காட்டுறாங்க, இன்னுமே அவன் ரெக்கவர் ஆகலை, அப்பப்போ ட்ரிங்க் பண்ணிட்டே தான் இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, 3 மாதமாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, நீங்கள் இந்த வெளி உலகத்தை பார்த்தா தான் நீங்கள் கொஞ்சம் சரியாவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏதோ புதுசாக சாஃப்ட்வேர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நம்மளுக்கு இன்விடேஷன் கிடச்சிருக்கு, நம்மளும் அதுக்கு போகணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த சாஃப்ட்வேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடத்துல காட்டுறாங்க. அங்கே பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம மோ இருக்கார்ல டாக்டர், ஸோ அவர் தான் வந்து அந்த சாஃப்ட்வேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது இது வந்து கேன்சர் செல்ஸை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், இது வந்துட்டு கவர்மெண்ட்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின்மே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண போகிறதா பேசியிருந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அவன் வந்துட்டு மோவை பிடிச்சிட்டு, உண்மையே சொல்லுங்கள், இதை க்ரியேட் பண்ணது யார், இந்த சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணது நைனான்ற பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறான். அப்போது அவர் வந்துட்டு, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நைனான்ற பொண்ணு பற்றிலாம் எனக்கு தெரியாது, இது நான் க்ரியேட் பண்ணது, தேவையில்லாமல் இதில் நீங்கள் இன்டெல்ஜ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அப்புறம் மோ உள்ளே போயிட்டுருக்கும் போது பின்னாடி இவன் ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கதை அவன் பார்த்துறான். நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு, எதுக்கு நீ என்னை பார்க்க விருப்பப்படல, நான் இப்போ எல்லா தப்பையும் புரிஞ்சுட்டேன், அப்போ நான் ஏதோ ஒன்று வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன், இதுக்காக நீ ஃபுல்லாலே நான் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது பார்த்தா அவள் சொல்கிறா, நம்ம ஹீரோயின், எனக்கு உன்னை பார்க்கவே இஷ்டம் கிடையாது, இத்தனை நாள் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், நான் இறந்தெல்லாம் போகலை, இப்போ ஓகேவா, ஒருவேளை சொல்லு நான் இறந்து போனேன்னா, இப்போவே கூட நான் இறந்து போகிறதுக்கு ரெடி தான், ஆனால் உன் கூட திரும்ப நான் வாழவேன்னு மட்டும் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவனுமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறான். அவன் வந்துட்டு பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அவனை வெளியில் இழுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டில் போயிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லியா வந்துட்டு, இந்த இடத்துல தான் நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பேச ட்ரை பண்ணுறா. அப்போ அவன் வந்துட்டு, நீ வந்து எனக்கு எதிராக எல்லாம் பண்ணிட்டு என் ஒய்ஃப் மேலே பழி போட்டுட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கே புரியல இவன் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜில் அவன் காட்டுறான், நம்ம ஹீரோவோட சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் திருடி கொண்டு போய் வேறு யார்ட்டையும் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த லியா பயந்துட்டு, தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுனால ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவன் பண்ண தப்பு, அவன் ஒய்ஃபை ரொம்ப மட்டும் தட்டினது, அவளை ஜெலஸ் ஆக்குறதுக்காக இந்த லியான்ற பொண்ணு கூட சேர்ந்து சுற்றுனது, அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு, நான் பண்ணது தப்பு தான், பட் என்னை மன்னிச்சிரு, நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், பட் என்னை மட்டும் நீ விட்டு பிரிஞ்சு போயிடாத, இதை நீ எப்படினாலும் பார்த்துட்டு இருப்பார் எனக்கு தெரியும், என்னை ப்ளீஸ் மன்னிச்சிடு அப்படின்லாம் பேசுகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த மோட வீட்டுக்கு தான் போகிறா. ஸோ வெளியில் இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. ஸோ மோ தான் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் சொல்கிறான், நீ எவ்வளோ தான் மன்னிப்பு கேட்டாலும் திரும்ப பழையபடி என் மனசுக்குள்ளே நீ வரப்போகிறது கிடையாது, என்னை எந்த அளவு நீ ஹர்ட் பண்ணணும்னு நினச்சியோ அந்தளவு நீ பண்ணிட்ட, திரும்ப நான் எப்படி நான் லவ் பண்ணுவேன் நீ எதிர்பார்க்கற, அதெல்லாம் கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அந்த ஷாம் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பார்க்குறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, நான் நீ மட்டும்தான் என் உலகம்னு நினச்சேன், பட் அதை தாண்டி எனக்கு வேறு ஒரு லைஃப் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, உன்னை விட ஒரு நல்ல பர்சனாக நான் மூவை தான் நினைக்கிறேன், ஸோ கண்டிப்பாக நானும் அவரும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இதுக்கப்புறம் என் லைஃப்பில் உனக்கு இடம் கிடையாது, அதே மாதிரி நீயுமே உன் லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.